This is JEE Mains 2023 question solving session on physics dated 25/1/2023 shift 1 oda question இப்ப நம்ம பார்க்க போறோம். Previously we have solved 24/1/2023 ரெண்டு shift oda question paper oda decoding பண்ணிருக்கோம். Now we are going to shift number 1 on 25/1/2023. Enquiry form description la கொடுக்கப்பட்டிருக்கு. Please make use of it. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Let us go to the video now. Moving to the problem based on unit number 3. A car moving on a straight line travels in same direction half of the distance with uniform velocity v1 and other half of the distance with uniform velocity v2. So ஒரு டிஸ்டன்ஸில் டோட்டல் எஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எஸ்ஸில் s/2 வர வரைக்கும் v1 s/2க்கு v2 அப்படிங்கிறது கணக்கு. இதை டேரெக்டாக இதை நம்ம சம படிக்கும்போது இதை அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு வாட்? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லும்போது v1 + v2/2 அப்படின்னு நம்ம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கிடையாது. we need to calculate with respect to the distance which is nothing but total displacement by t1 + t2. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எஸ். ஸோ how will we solve the t1 and t2 அப்படின்னு பார்க்கும்போது we have v1 v which is equal to distance by time. அதுவே டிஸ்டன்ஸ் பாதி டிஸ்டன்ஸ்னால் s/2 t1. அதுவே v2 which is equal to s/2 t2 இல்லையா? இப்போ இந்த டீயை தனியாக எடுத்து அதுலேருந்து வியை கொண்டு வரும்போது s/2v1 s/2v2 in terms of t அப்படின்னு எடுக்கிறோம். அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும்போது s/2v1 s/2v2 இந்த வேல்யூஸ் மேலே போகுது. ஸோ மேலே போகும்போது becomes 2s/s 1/v1 + 1/v2 which means v1 v2 divided by v1 plus v2 அப்படிங்கிற மாதிரி இந்த சம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் பின் சால்விங் தி ப்ராப்ளம். அந்த 2v1 divided by v2 divided by v1 plus v2ங்கிற ஆன்சரும் இருக்குது. v1 plus v2 divided by 2ங்கிற ஆப்ஷனும் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 ஆன்சர் கொஸ்டின். இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத யூ ஹேவ் டு டேக் இட் பை மீன்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். The next question based on unit number 5 laws of motion. A car is moving with a constant speed of v equal to 2 meter per second in circle having radius r. A pendulum is suspended from the ceiling of the car. Find the angle made by the pendulum with the vertical. Take r equal to 8/15 meter and g equal to 10 meter per second square. இது எல்லாத்தையும் நம்ம given data எழுதியாச்சு. We need to find the angle theta கண்டுபிடிக்கணும். So which is nothing but the theta. Ceiling of the car. Ceiling of the carலேருந்து இங்கே ஒரு த்ரெட், ஏன்னா பெண்டுலம்ங்கிறது by means of a rod தான். ராட்லேருந்து வெயிட் ஆல்வேஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ். w equal to mg. ஸோ இதில் டீட்டாங்கிறது வெர்டிக்கல்லேருந்து வரக்கூடிய டீட்டா அப்படின்னு சொல்லும்போது z ரூல் படி இங்கே டீட்டா இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் அட்ஜசன்ட் டைரெக்ஷனில் தான் இங்கே என்ன ஆகும், z ரூல் படி இங்கே டீட்டா அப்படிங்கிறது வரும். ஸோ விச் மீன்ஸ் டீட்டா இஸ் பேஸ்ட் ஆன் வெர்டிக்கல். அப்போது t cos டீட்டா, இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் t sin டீட்டா. இந்த எஃப்ங்கிறது நம்மளோட ஃபோர்ஸ், அதோட டைரெக்ஷன். வெயிட் ஆல்வேஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் டைரெக்ஷன்ஸில் முதல்ல ரிசால்வ் பண்ணோம்னா t cos டீட்டா பாசிட்டிவில் இருக்குது மைனஸ் mg which is equal to 0. ஏன்னா wங்கிறது கோயிங் டவுன்வர்ட்ஸ். அப்போது t cos டீட்டா which is equal to mg அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1 மாறும். ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே போல் ஹரிசாண்டல் டைரெக்ஷன் எடுத்தோம்னா t sin டீட்டா which is equal to f. இது எப்படி எழுதுறான்னா மைனஸ் t sin டீட்டா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த எஃப்ங்கிறது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், மைனஸ் மைனஸ் கேன்சல்ஸ். ஸோ c sin theta equal to mv²/r. அது என்ன mv²rனா ஃபோர்ஸ் which is equal to mass into acceleration. அதை ஃபர்தராக மாஸ் இன்ட்டு v²/rன்னு எழுதுகிறோம். என்ன காரணம்னா நமக்கு வெலாசிட்டியும் கொடுத்துருக்கு, ஆரும் கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக அதை பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அடிபட்ட போது sin theta by cos theta equal to tan theta, m and m cancels, v²/rg அப்படிங்கிற வேல்யூ வருது. we have the value of v². vங்கிறது 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. ஆரோட வேல்யூ 8/15 கொடுத்துருக்காங்க, ஜியோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் ஆல் தோஸ் வேல்யூஸ் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட்னு பார்க்கும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4ன்னு வருது விச் இஸ் நத்திங் பட் 37 degrees. ஸோ 37 டிகிரி இருக்குது, அதனால் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே 37 degrees இல்லாமல் 40 அப்படின்னு நியர்பையில் இருந்துச்சுன்னா we can choose 40. ஏன்னா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. டேரெக்டாக 37 இல்லாமல் அதுக்கு நியர்பை வேல்யூஸையும் நமக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ நம்ம கொடுப்பாங்க. அந்த வேல்யூவை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதுதான் அதோட நியரஸ்ட் வேல்யூ அப்படின்னு பண்ணி நம்ம 40 கூட எடுக்கலாம். தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன்ஸ் given in the problem. Next question, direct question from kinematic theory, unit number 13. If T is the temperature of the gas, then RMS velocity of the gas molecules is proportional to what? RMS is equal to square root of 3 or T.
T divided by M. So V is directly proportional to square root of T அல்லது T power 1 by 2. இது ரெண்டு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது T power 1 by 2ங்கிற ஆப்ஷன் இருக்குது. So we are choosing T power 1 by 2. The next one based on unit number 8 gravitation. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப மேண்டேட். ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தது இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும்தானே தவிர we don't need any values. எந்த வேல்யூஸுமே இல்லாமல் வெறும் ஃபார்முலா மட்டும் டைரக்ட் சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து வேல்யூ கொண்டு போகிற மாதிரி இருக்குது. The time period of a pendulum at earth's surface is T. Find the time period of pendulum at the distance from center which is twice the radius of the earth. ஸோ அது ஒரு டிஸ்டன்ஸ் r டேஷுங்கிறது 2 times of radius of earth அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் T equal to 2 pi into square root of L by G. இந்த L by Gங்கிறதுல G with respect to நமக்கு proportional to R அப்படிங்கிறது வர மாதிரி ஃபார்முலானா G equal to capital GM divided by R square அப்படிங்கிற ஃபார்முலா வருதா, அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். G equal to capital GM by R square. இந்த R ஸ்கொயரில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் R dash equal to 2 times of RE. அதான் இங்கே 2RE ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த Rக்கு பதிலாக 2 times of RE ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது we get GM by 4R square. இதை அப்படியே நம்ம வெளியில் எடுத்தோம்னா 4Rங்கிறது இங்கே வெளியில் வரும்போது 1 by 2 மாறுது. 1 by 2. நான் ஆக்சுவலாக இதை என்ன தப்பு பண்ணேன்னா இங்கே 2ன்னு போட்டேன். ஸோ 2ன்னு போடும்போது நமக்கு ஆன்சரே மாறும். அதையும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். வில் வாட்ச் 1 by 2 into L by GM by R square. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னா 2 pi into இந்த 2 மேலே போச்சுன்னா 2 times 2 times of 2 pi into L by GM by R square which is nothing but 2 times of T. ஸோ 2Tங்கிற ஆன்சர் இருக்குது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் L டிவைடட் பை GM பை 4R ஸ்கொயர்னு இருக்கா. இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே 2 pi அப்படின்னு இருக்கும்போது 2 pi டிவைடட் பை இந்த 4R ஸ்கொயர் அப்படியே எடுக்கும்போது 2 அப்படின்னு எடுத்தேன். ஸோ இதை 2ன்னு எடுக்கும்போது இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போது T டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, T டிவைட் பை 2ன்னு போட்டால் தான் இங்கே நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிஸ்லேனியஸாக நமக்கு வந்துடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது டிவைடட் பையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேருந்து வெளியில் இழுக்கும்போது திஸ் 4 மஸ்ட் பி டேக்கன் அவுட் அஸ் 1 by 2. அப்புறமா தான் இந்த 2 மேலே மல்டிப்ளை ஆகணும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 into 2 pi square root of L by G. அப்போ இது எத்தனை டைம்ஸ் ஆஃப் 2 pi square root of L by G அப்படிங்கிறத மட்டும் நம்ம மெஷர் பண்ணால் போதும். ஸோ தட் இஸ் வாட் தி ஆன்சர் இஸ் 2T. ஸோ இதுலேயே 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்டியூஷனை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, மூவிங் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆன் யூனிட் நம்பர் 5 laws of motion. A massless rod is arranged as shown in the figure. Find the tension in the string. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கும்போது டென்ஷனுங்கிறது which is always opposite to the end. ஸோ எந்த எண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதை நோக்கி தான் டென்ஷனுங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா Tங்கிறது 30 degrees. ரைட் சைடில் நீங்கள் ஆக்சிஸில் போட்டிங்கன்னா மைனஸ் T cos θனும், இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் T sin θ அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இங்கே நம்ம கொடுக்கும்போது ப்ளஸ் T sin 30. அதோட டிஸ்டன்ஸு இன்ட்டு 40. ஸோ ப்ளஸ் T sin θ இன்ட்டு 40 மைனஸ் ஏன்னா இது கோயிங் டவுன்வர்ட்ஸ் இல்லையா. ஸோ மைனஸ் 8 இன்ட்டு கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது 10 இன்ட்டு அதோட கவரிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ் 40 + 40 80. ஸோ இந்த மைனஸுங்கிறது ஈக்குவல்ட்டு தாண்டி போகும்போது ப்ளஸ்ஸாக போகுது. 8 into 10 into 80. ஸோ T sin θ into 40 which is equal to sin 30 1 by 2. 1 by 2ங்கிறது 40 20 times of T which is equal to 8 8s are 64. 640 into 10 6400. ஸோ இதை நீங்கள் ரிவைட் பண்ணும்போது T equal to 320 Newton. ஸோ the final answer is option number 1 320 Newton அப்படிங்கிறத பார்க்குறோம். யூஸ்வலாகவே இந்த டயக்ராம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நம்ம இந்த யூனிட்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் வேணால் யூனிட்ஸ் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லைக் எ கிராஃப் தான். ஸோ கிராஃப் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ், ஹியர் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஹியர் ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் கிராஃப் தியரியை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கார்னாட் இன்ஜின், யூனிட் நம்பர் 12. A Carnot engine working between a source and sink at 200 Kelvin has efficiency 50%. Another Carnot engine working between the same source and another sink with uniform temperature T has efficiency of 75%. So the value of T is equal to what? இப்போ இந்த குழப்பத்தில் என்னென்னா இதில் எது கேட்டிருக்காங்க எது கேட்கலங்கிறது ஒரு குழப்பம் வரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன், டயக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஜின் 1 இன்ஜின் 2 ரெண்டுத்துக்குமே டயக்ராம் போட்டுப்போம். டெஃபினட்டாக ரெண்டுமே ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு சிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஜினில் வந்து சோர்ஸ் அண்ட் சிங்க் அட் 200 கெல்வின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கோட வேல்யூ 200 கெல்வின் எடுக்கிறோம். இந்த இன்ஜினோட எஃபிஷியன்சி 50%. இன்னொரு இன்ஜினோட எஃபிஷியன்சி 75%. அதுக்கு சேம் சோர்ஸ். அப்போது இங்கே இருக்கிற T1ஓட வேல்யூ கொடுக்கல,
இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அந்த T1 தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்னோன் டெம்பரேச்சர் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா T2. இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதில் இன்னொரு ட்விஸ்ட் அழகான விஷயமும் இருக்குது. அதையும் நான் அப்படியே சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்ஜினை பொறுத்த மாட்டில் ஈட்டா ஈக்குவல் டு 1 - T2 டிவைட் பை T1. 50% இருக்கிறனால 50 டிவைட் பை 100 அப்படிங்கிறத போடுறோம். 1 - 200 டிவைட் பை T1. இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ 400 கெல்வின். அப்போ அந்த அன்னோன் டிகிரி டெம்பரேச்சர் 400 கெல்வின்ங்கிறதும் இங்கே நமக்கு இருக்குது. இதே நம்ம கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்குறது அது கிடையாது. சிங்க் வித் அன்னோன் டெம்பரேச்சர் T, அந்த T தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிங்கோட ரெண்டாவது இன்ஜினோட சிங்கிங் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்ஜினோட சிங்கிங் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல வி நீட் T1. அப்போ தான் நமக்கு தெரியுது இன்ஜின் 1ஓட T1ம் இன்ஜின் 2ஓட T1ம் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சேம் சோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை மெஷர் பண்ணுறோம். அப்போ இந்த 400 கெல்வினை இங்கே போடணும். ஸோ 400 கெல்வினை இங்கே போட்டுட்டு 75 டிகிரிக்கு பர்சன்டேஜுக்கு நம்ம கொடுத்தோன்னா T2 கண்டுபிடிக்கலாம். ஹவு? 75 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 0.075. 1 - T2 டிவைட் பை T1. இங்கே T1ங்கிற இடத்துல அந்த 400 சப்ஸ்டியூட் பண்ணணும். we need to substitute that 400 கெல்வின். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 - 0.75.25 into 400 which is equal to 100 கெல்வின். 100 கெல்வின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வர 400 கெல்வினே உங்களுக்கு போதுமானது இந்த ஆன்சரை போடுறதுக்கு. ஆனால் அவங்க கேட்டது செகண்ட் இன்ஜினோட சிங்க் டெம்பரேச்சர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த சிங்க்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அன்னோன் டெம்பரேச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அன்னோன் டெம்பரேச்சர் Tங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 400 கெல்வினா இல்லை 100 கெல்வினா எதை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அதற்காக தான் அந்த குழப்பம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. கொஸ்டினை ஒரு தடவை தெளிவாக படிச்சுட்டு டயக்ராம் நீங்கள் போட்டுட்டீங்க, இந்த டயக்ராமோட அலைன்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பாதி குழப்பம் தீர்ந்து போயிடும். சரிங்களா? another problem based on units and dimensions. மற்ற யூனிட்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் அல்வா மாதிரி. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய 30 யூனிட்டை தரவா நீங்கள் பார்த்து அதோட ஃபார்முலா அதோட யூனிட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா யூனிட் 2லேருந்து கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினையும் ப்ளம் மாதிரி அட்டன் பண்ணலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர். நியூட்டன் சொன்னாலே mL/-2 அல்லது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர்னு சொல்லும்போது m/-2. ப்ரெஷரோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன்கிறது mL/-2 டிவைடட் பை ஒரு எல் ஸ்கொயரு. ஸோ போட்டிங்கன்னா mL/-1 T/-2. விஸ்காசிட்டி நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரோட ஒரு செகண்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. mL/-1 T/-1. இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டனு, டைமோட யூனிட்டு செகண்டு. அப்போ நியூட்டனோட செகண்டு mL/-2 இன்ட்டு ஒரு டீன்னு போட்டிங்கன்னா mL/-1. ஸோ சிம்பிள் தான். எனக்கு சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஃபார்முலாஸோடய நான் புழங்கிட்டு இருக்கிறதுனால இதை நீங்கள் கொஞ்சம் திங்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். ஏன்னா நியூட்டன் சொன்னோடனே நான் என்ன பண்ணேன் mL/-2 சொன்னேன். என்ன காரணம்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது எனக்கு ஊறி போச்சு. ஸோ தட் இஸ் வை mL/-2 அப்படிங்கிறத என்னால் குயிக்காக சொல்ல முடியுது. நீங்கள் அந்த ஃபார்முக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு யூனிட்டை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், மீதி இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இந்த யூனிட்டே நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா யூனிட்டோட ஃபார்முலா உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 யூனிட்டையும் நம்ம கரெக்டாக போட்டால் தான் நமக்கு இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஃபார் தட் ஏவோட வேல்யூ m/-2. ஸோ இதுக்கான ஃபார்முலாலாம் நான் கொடுக்கல. இது என்ன ஆப்ஷனுங்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துங்க. இதுதான் ஆன்சர்ஸோட நீங்கள் மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? another one confusing problem from unit number 12 on Newton's law of cooling. A temperature of hot soup in a bowl goes from 98 degrees Celsius to 86 degrees Celsius in 2 minutes. The temperature of the surrounding 22 degree. Find the time taken for the temperature of the soup to go from 75லேருந்து 69 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் மட்டும் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னா 98 - 86 டிவைடட் பை 2 அப்படின்னு போடும்போது 12 டிவைடட் பை 2 அப்போது 6 டிகிரிஸ் பர் மினிட். அப்போ நமக்கு அடுத்து இருக்கிறது 75 - 69 அப்படி போட்டிங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் வருது. அப்போ அதோட டைம் 1 மினிட் அப்படின்னு நம்ம லாஜிக்கலாக போட்டு போயிடலாம். when they have given the அட்மாஸ்பரிக் சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு வரும்போது இந்த சம்மோட சீனே மாறுது. எப்படி மாறுதுன்னா R1 = K × ΔT1 which means Kங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, அது ரெண்டுத்துக்குமே காமன் தான். 98 + 86 டிவைடட் பை 2 அதோட ஆவரேஜ் -22. அந்த ரூம் டெம்பரேச்சர் நம்ம மைனஸ் பண்ணும்போது K கிட்ட இதை ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 92 - 22 which is equal to 70 Kelvin. Likewise R2 = K × 75
ப்ளஸ் 69 டிவைடட் பை 2 அப்படின்னு போடும்போது 72 மைனஸ் 22 அப்படின்னு போடும்போது 50 கெல்வின் வருது. ஸோ அதுக்கப்புறமா இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 1.4 மினிட்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வருது. இந்த ஒரு மினிட்டுக்கும் 1.4க்கும் இருக்கக்கூடியது வெறும் 0.4 மினிட். 0.4 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், ஒரு நிமிஷம் 15 செகண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த 15 செகண்டில் உங்களோட டோட்டல் ஆன்சருமே என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் டியூ டு ரூம் டெம்பரேச்சர். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் இல்லாமலும் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் இருக்கும்போது எப்படி பண்ணணுங்கிறதையும் காமிச்சிருக்கேன். அப்போ ஒரு கொஸ்டினில் 2 ஆன்சர் இருக்குது. 2 ஆன்சரும் எப்படி பண்ணணுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். The next problem based on unit number 26, dual nature. When an electron is accelerated by 20 kilowatt, its de Broglie wavelength is lambda naught. If the electron is accelerated by 40 kilovolt, அதோட de Broglie wavelength என்னவா இருக்கும், which means lambda dash அப்படின்னு வச்சிங்கன்னா. ஸோ ஃபார்முலா லேம்டா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் V. ஸோ நமக்கு வேவ் லென்த்தையும் வோல்டேஜும் இது பண்ணக்கூடிய ஃபார்முலா லேம்டா which is equal to h by mv அப்படின்னு போட்டாலும் இது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இட் வில் நெவர் அப்ளிகபிள். சரியா? ஸோ லேம்டா which is equal to h by 2 times of m into e, கைனட்டிக் எனர்ஜி கொண்டு வரும். ஸோ கைனட்டிக் எனர்ஜிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into m into எலக்ட்ரான் வோல்ட். அப்போ லேம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் v அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது லேம்டா நாட். ஒருவேளை லேம்டா டேஷுங்கிறது என்னவாக இருக்கும், அப்போது 1 by 2v. அது என்ன 2v? பிகாஸ் நம்ம ஏற்கனவே இங்கே வோல்டேஜுங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 20 இருக்குது. இப்போ என்ன இருக்குது, டபுள் ஆகிருக்கு. அப்போ 2 டைம்ஸாக மாறி இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் v, அவ்வளோதான். ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் v டிவைடட் பை, அதாவது லேம்டா டேஷ் டிவைட் பை லேம்டான்னு சொல்லும்போது v டிவைட் பை 2v அப்படின்னு போடுறோம். 1 by root 2. ஸோ லேம்டா டேஷ் which is equal to லேம்டா நாட் டிவைடட் பை ரூட் 2. அந்த வேல்யூ நமக்கு இருக்குது. ஸோ வி ஆர் சூஸிங் திஸ் வேல்யூ. இப்போது நீங்கள் இதை கேட்கலாம், நான் ஏன் லேம்டா டேஷ் பை லேம்டா போடணும்? ஸோ இப்படி நான் கொண்டு போகலாம் இல்லையா? ஸோ லேம்டா நாட் டிவைடட் பை லேம்டான்னு கொண்டு போகலாம் இல்லையா? தாராளமாக கொண்டு போகலாம். அதுக்கான ஆன்சர் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ லேம்டா நாட் ஈக்குவல் டு 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் v. இங்கே 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2vன்னு பார்க்குறோம். திஸ் வேல்யூ கோஸ் அப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2v டிவைடட் பை v அப்படின்னு போடும்போது we get ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ லேம்டா நாட் டிவைடட் பை லேம்டா டேஷ் அவங்க கேட்டிருக்கிறது லேம்டா டேஷ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேம்டா நாட் அப்படின்னு போடும்போது இது மேலே, தென் இது கீழே. அப்போ லேம்டா டேஷ் which is equal to லேம்டா நாட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் கரெக்ட் தான் இல்லையா? ஸோ அதனால் எதை வச்சு நம்ம ரேஷியோ நம்ம கொண்டு வரோங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் சம்ம கொண்டு வாங்க, கொண்டு வர ஆன்சரும் எப்படி நமக்கு இதில் ரிலேட் ஆகுதுங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணிங்கன்னா லேம்டா நாட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ரெசிஸ்டர்ஸ். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு சின்ன லாஜிக் தான், இது தெரியாமல் நான் பண்ணேன், அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் ஷோன் அக்ராஸ் தி டெர்மினல்ஸ் ஆஃப் த ஐடியல் பேட்டரி. ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் இருக்குது, 2 மட்டும் பேரலில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் சீரீஸில் இருக்கக்கூடிய R + R + R அப்படின்னு சொல்லும்போது we get 3R அப்படிங்கிறது இந்த 2 சீரீஸோட வேல்யூஸை நம்ம எடுத்தாச்சு. லைக்வைஸ் பேரலல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ த பேரலல் சர்க்யூட் 1 by R1, 1 by R2, 1 by R3 இந்த ஆர்டரில் நம்ம போகிறோம். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் RS சீரீஸ்ன்னு சொல்லும்போது R + R + R which is equal to 3R. இது நமக்கு புரியுது. நெக்ஸ்ட்டு பேரலல் அப்படின்னு பார்க்கும்போது RP equal to 1 by R + 1 by 2R அப்படின்னு போடும்போது இதை 2 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். 2 + 1 3 டிவைடட் பை 2R இப்படிலாம் வருது. ஸோ இப்போது இதை நம்ம சீரீஸில் எடுக்கும்போது 3R + 3 by 2R அப்படின்லாம் போட்டோம்னா இது எங்கேயோ நமக்கு மாறாகுது. ஸோ RP which is equal to 2R டிவைடட் பை 3ன்னு மாறுமா? இதை 2R டிவைடட் பை 3 அப்படின்லாம் போட்டால் 3 3s are 9R + 2R டிவைடட் பை 3 இந்த ஆர்டரில் நமக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சிம்பிளாக 2R 3R 4R 5Rன்னு இருக்குது. நம்ம எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இதோட லாஜிக் புரிஞ்சிச்சு. இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் பார்ட் இஸ் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா நல்லிஃபைங் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரே இடத்துல அது ஈக்குவலண்ட்டாகவே கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே என்னென்னா இந்த வேல்யூ ஆஃப் RP which is equal to 0. அப்போ நெட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த RS சீரியஸ் ப்ளஸ் 0 RSோட வேல்யூவான 1 + 1 + 1 which is equal to 3R. இந்த 3R + 0 which is equal to 3R.
இதை மட்டுமே நம்ம ஆன்சராக போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் ஸ்டெப். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு புரியல, அந்த கொஸ்டினோட அந்த ஹிண்ட்டை தெளிவாக பார்க்கணும். அது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு அதோட கனெக்டிங் மெக்கானிசத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் புரிய வந்துடும். சரிங்களா? So the next topic based on unit number 28. So 28 nucleus. Let the nuclear densities of helium and calcium be rho 1 and rho 2 respectively. Find the ratio of rho 1 divided by rho 2. அப்படிங்கிறது question. So rho பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா first we need R. So R which is equal to R naught by constant into a power 1 by 3. So இந்த R எதற்காக நம்ம கொண்டு வரோம்னா because we have நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் இல்லையா? ஸோ மாஸ் டிவைடட் பை வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். இந்த அட்டாமிக் ரேடியஸ் நியூக்ளியர் ரேடியஸ் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ஆர் கியூப் வர மாதிரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணுறோம். Then we are substituting the value of R. இந்த R ஓட வேல்யூவான R naught into a power 1 by 3 power 3. ஏன்னா இது R கியூபுங்கிறனால பவர் 3. இந்த 3யும் இந்த ஏவும் இந்த இடத்துல கட் ஆகிடும். ஸோ இந்த மாஸுங்கிறது which is nothing but your atomic mass. அதனால தான் ஏங்கிற வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ 4/3 pi R A, இந்த ஏவும் கட் ஆகிடுது. ஸோ which means 4/3 pi R cube அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நமக்கு மிஞ்சுது. ஸோ density which is nothing but 3/4 into pi R cube. 3ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, 4πங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ இட் இஸ் ஒன்லி டிபெண்டிங் அப்பான் ஆர் மட்டும்தான். இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் அட்டாமிக் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அதுவும் ஆர் நாட் கியூப் வேறு. ஏன்னா ஆறுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் ஆர் நாட் தான் இல்லையா, ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். அப்போ ரோ 1 டிவைட் பை ரோ 2 அப்படின்னு போடும்போது இங்கே ஆர் நாட் கியூப் டிவைடட் பை அகைன் ஆர் நாட் கியூப் தான். மற்ற 3, 4 கான்ஸ்டன்ட் எல்லாமே கான்ஸ்டன்ட்டுங்கிறனால ரெண்டுமே இதுவுமே ஸ்ட்ரைக் ஆகி 1/1 தான், விச் இஸ் நத்திங் பட் 1:1. ஸோ வாட் எவர் மேபி த நியூக்ளியர் அட்டாமிக் மாஸ் இருக்கலாம், அதோட ரேடியஸ் எது வேணால் எப்படி வேணால் மாறி இருக்கலாம், பட் த டென்சிட்டி வில் நெவர் change. So then the density is independent. அதுதான் நம்ம இதில் பார்க்க வரோம். the density is independent of atomic masses அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அது எந்த டென்சிஷனில் இருந்தாலும் densities will always be equal. In terms of nuclear level, the densities are very common and very equal. அது எந்த விதமான அட்டாமிக் நம்பர் இருந்தாலும், எவ்வளோ பேசஸ் இருந்தாலும், அது எவ்வளோ கண்டிஷனில் போனாலும் it will be equal. 1:1 ப்ரொபோர்ஷன் தான் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். The next problem comes from unit number 19, magnetic field. A solenoid of length 2 meter L and number of turns N. The magnetic field inside the solenoid when current I, which is equal to 2 ampere, is passed through is N pi into 10 power minus 5 Tesla. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு நிறைய கேட்குறாங்க. என்ன காரணம், இந்த பைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த என்னோட வேல்யூ மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. டயாமீட்டர் சொலினாய்டு டி விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 m அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. சொலினாய்டோட ஃபார்முலா யூஸ்வலி μ0 into n into ஐங்கிறது நமக்கு தெரியும். திஸ் n இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per மீட்டர் அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு லென்த் 2 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1200 டிவைடட் பை 2ன்னு போட்டால் 600 டர்ன்ஸ். அதாவது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் டர்ன்ஸ்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. லென்த்து கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிவைடட் பை 1 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு போயிருக்கும். ஒருவேளை இங்கே எல்லுங்கிறது வந்து மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அப்போ அந்த லென்த்தால் அதை நம்ம டிவைட் பண்ண வேண்டும். ஸோ டிவைட் பண்ணுறதுனால 600ங்கிறது வரும். μ0ஓட வேல்யூ 4π into 10 power minus 7ங்கிறது உங்களுக்கே தெரியும். 1200 divided by 2 தெரியும். ஐயோட வேல்யூ 2 ஆம்பியருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4800 π into 10 power minus 7. ஸோ 48 into 10 power 2 into π into 10 power minus 7 which means 48 π into 10 power minus 5 டெஸ்லா. இங்கே n π into 10 power minus 5 டெஸ்லா அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது பை 10 power minus 5, பை 10 power minus 5 எல்லாம் கேன்சல் ஆகும்போது ஃபைனலி என்ன இருக்குது, n equal to 48 அப்படிங்கிறத இங்கே நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ that's the answer. Okay. So another one easy problem from unit number 27, atoms. The ratio of find the ratio of density of oxygen to that of helium அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க at STP. எஸ்டிபின்னு சொல்லும்போது ரோ விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மாஸ் பை வால்யூமில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு சொல்லும்போது வால்யூம் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ m1/m2 அப்படிங்கிறது மட்டும் போட்டால் போதும். இங்கே m1ங்கிற இடத்துல 16/4 அப்படின்னு போட்டால் சம்மு முடிஞ்சிடும்.
ஆனால் அது கிடையாது. பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் டைஅட்டாமிக். அப்போ 2 into 16 டிவைடட் பை ஹீலியம்ங்கிறது சிங்கிள். ஸோ மோனோ அட்டாமிக். அப்போ டிவைடட் பை 4 which is equal to 8. ஒருவேளை இந்த 2-ஐ நீங்கள் ஆட் பண்ணாமல் மல்டிப்ளை பண்ணாமல் போனீங்கன்னா தி ஆன்சர் வில் பி 4. அப்போ அந்த ஆன்சர் ராங் ஆகும். ஒரு சின்ன ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும். அதற்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தட் ப்ராப்ளம்ஸ். The next problem based on unit number 22. Unit number 22 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா electromagnetic induction and alternating current. Find omega 1 by omega 2 where omega and omega 2 are the resonance frequency of the circuit 1 and 2 respectively. Consider the following two circuits. இது ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ circuit number 1 and circuit number 2. ஸோ circuit number 1 இங்கிறது omega 1 equal to 1 by LC. அதுவே இங்கே omega 2 equal to 1 by 8L into 2C. 8 2s are 16. ரூட்ஸ் ஆஃப் 16ங்கிறது வெளில வந்துச்சுன்னா 1 by 4 into LC. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 1 by square root of LC divided by 1 by 4 into square root of LC. Those both the values cancels. இந்த 4ங்கிறது மேலே வந்துச்சுன்னா omega 1 by omega 2 equal to 4. அவ்வளோதான். இட்ஸ் a simple one. டயக்ராம் இருக்கிறதுனால நம்ம கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒரு டயக்ராம் இல்லாமல் இதை வேர்டாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டு செகண்ட் சர்க்கியூட்டில் இப்படி இருக்குது, அதோட எல்லோட வேல்யூ இப்படி, இதோட வேல்யூஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோட வேல்யூ இங்கே 10 ஹென்ரி தான் இல்லையா, மில்லி ஹென்ரி. அதே மாதிரி செகண்ட் சர்க்கியூட்டோட இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 மில்லி ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா வாட் யூ ஹேவ் டு ஃபைண்டுனா நம்ம இதில் என்ன வேல்யூஸ் நமக்கு மிச்சம் இருக்குது அதை நம்ம வெளியில் கொண்டு வந்தால் எப்படி அதை ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஏன்னா நமக்கு ரேஷியோங்கிறது இந்த 1/LC 1/LCங்கிறது மட்டும்தான். அதில் எவ்வளோ டைம்ஸ் இதில் எவ்வளோ இன்ட்டு வேரி ஆகுதுங்கிறத மட்டும் நம்ம எடுத்தோம்னா ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துருங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ அஃபிஷியலி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் பார்ட்டில் JEE கொஸ்டின் ஆன் 25/1/2023 ஷிஃப்ட் 2 கொஸ்டின் that will be solved. Enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.